பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. 4 லட்சம் ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. டேய், இது தாத்தா சொத்துடா. தாத்தா சொத்து நமக்கு தான் வந்து சேரும். பாத்துருவோமா? பாத்துருவோமா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? கேட்கலாமா? தூக்கலாமா? பசங்களும் என் பசங்க தான். இவனதான் உனக்கு 4 லட்சம் ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணுவாங்க, புரிஞ்சுதா? சரி. என்னாச்சு சோகமணி? என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? யார் இருக்கீங்க 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புங்கடா. யோ, 4 லட்சம் ரூபாய் பணத்தை பாக்கெட்ல சுத்துறோமா? வேர்ட் ஆஃப் மவுத்ல வாழ்க்கையை போட்டு தள்ளிட்ட. அவெல்லாம் காசு தர மாட்டாங்க. ஆமா, நீ 10 கோடி ரூபாய் இறக்கிடுவ, அப்படி பெரிய மஹால் கட்ட போற. போடா வெண்ண. உன் பிரச்சனை எனக்கு தேவையில்லாது. பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புங்க, இல்லன்னா 4 பேர் வீட்டை விட்டு கிளம்புங்க. நானும் புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறா ஐயா. எனக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க. நாங்க எப்படியாவது மீதி அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம். மாப்ள விளையாடு, இந்த மாதிரி எரிச்சல் ஏத்தாத மாப்ள, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. இதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீ ஏன்ட்ட பேசுறதை விட்டுட்டு 4 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி கொடுக்க போறாங்கன்னு அவன்கிட்ட கேளு. தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்சு ஆயிருமோன்னு பயந்து நாங்க தாண்டா கஷ்டப்படும். மனுஷனா நீ? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கோம். இப்ப 4 லட்சம் கடன் கொண்டு வந்து எங்க தலைமையில வைக்கிற? சங்க நெரிச்சிருக்கான். ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குமோ நான் கேட்டேன். நாஸ்டாலஜியா எங்க அசிங்கமா கேட்டுருவேன் நான். இருக்கீங்க குடுக்கலன்னு வையே, எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க சட்டையை தான் அவன் வந்து பிடிப்பான். பி கேர்ஃபுல். முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன் என் குடும்பத்தை நீ பாத்துக்கடா. ஏன் மாப்ள? மாமாவை வெட்டிய மருமகன் இன்னைக்கு நியூஸ்ல வரண்டா. எதுக்கு 6 மாசம்? எனக்கு தான் காலேஜ் முடிய போகுது இல்ல, அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிக்கிறேன். போய் வாழ்வா வலியே தீர்வா. எனக்கு சோழனை டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்ல மேம். விக்கெட் விழுந்துருச்சு. என்னாச்சு? விக்கெட் விழுந்துருச்சு. என்னாச்சு? வந்துட்டேன், குலசாமி வந்துருச்சு. நாங்க 2 பேருமே டிவோர்ஸ் வேணாங்கிற முடிவுல தான் இருக்கோம்.